Hello guys, welcome back. This is NEET and JEE Physics discussion session on chapter number 2. Chapter number 2 னு சொல்லும்போது units and dimensions அப்படிங்கிறது, and then specifically significant figuresங்கிற டாபிக் கொஞ்சம் நடத்தணும் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு இந்த ரெக்வஸ்ட் கேட்டதுனால so a review will be conducted from Mr. R. Magesh Kumar, RM Coaching Center, Tanjavur. He is also having the channel by the same name, RM Coaching Center. So you can probably refer him. ஒரு collab மாதிரி யூடியூபர்ஸ் we used to collab இல்லையா, so that is what we are having a collab from the banner Kingsmeg. நடத்த போகிறது Mr. R. Mahesh Kumar from RM Coaching Center, Tanjavur. So let us give this session to Mr. Mahesh Kumar. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதை எப்படி நீட்டுக்கு அப்ளை பண்ணுறது, அதான் நம்மளோட ஐடியாவுக்கு. ஜென்ரலாக சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு கொஸ்டின் வந்துடுச்சுன்னா நம்மளோட வேலை சிம்பிளாக சொல்லணும்னா கவுண்ட் த டிஜிட். எத்தனை டிஜிட் இருக்குன்றதை நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம ஆன்சராக சொல்லணும். அதான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அப்போ கவுண்ட் பண்ணும்போது ஜீரோக்கு வேல்யூ இருக்கா, ஜீரோ வந்து வேலிடா நாட் வேலிடா அதை பார்க்கணும். அதுக்கு வந்து நமக்கு சம் செட் ஆஃப் ரூல்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா, ஜீரோவை நீங்க கவுண்ட்ல எடுத்துக்கணுமா வேணாமா, அது கவுண்ட்ல எடுத்துக்கணும்னா என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அது எடுத்துக்க கூடாதுன்னா என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அது வேலிட் ஆர் நாட் வேலிட். அந்த ரூல்ஸை மட்டும் கரெக்டாக நம்ம மக்கப் பண்ணிட்டோம்னா இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸு, எரர்ஸு, டைமென்ஷனல் ஃபார்முலா இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும். 1 or 2 கொஸ்டின்ஸ் எவ்ரி இயர் வந்து ரிப்பீட்டடிவ் வந்துட்டு இருக்கு, ஈஸியாக தட்டிடலாம். ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான ரூல் என்னன்னா, நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் வந்து வெரி மச் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம யூனிட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவீங்க, மில்லிமீட்டரில் யூனிட் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம என்ன பண்ணலாம் சென்டிமீட்டருக்கு மாற்றலாம். இப்போ ஒரு லென்த்தை மெஷர் பண்ணிங்கன்னா இல்லை மீட்டருக்கு மாற்றலாம். இப்போ யூனிட் கன்வெர்ட் ஆகும்போது நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் வந்து மாறக்கூடாது. வெரி மச் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டிஜிட் மாறக்கூடாது, ஷுட் நாட் சேஞ்ச். இது வந்து அசெஷன் அண்ட் ரிசர்ஷன்ல சேர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2.308 சென்டிமீட்டர்ல ஒரு ரீடிங் இருக்கு. இதோட சிக்னிஃபிகன்ட் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ஆஃப் திஸ் குவான்டிட்டி. இது ஒரு லென்த் மெஷர் பண்ணிருக்கோம். மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கு, 1 2 3 4 மொத்தம் 4 டிஜிட் இருக்கு. இதோட சிக்னிஃபிகன்ட் டிஜிட் வந்து 4 அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஜீரோக்கு வேலிடு உண்டா இல்லைன்னா இந்த ஜீரோக்கு வேலிடு உண்டு. கவுண்ட்ல ஜீரோவை நம்ம எடுத்து தான் ஆகணும். ஏன் இதுக்கு வந்து ரூல்ஸ் சொல்லும்போது நான் சொல்லிடுறேன். இப்போ சென்டிமீட்டர்ல இருந்து நீங்க மில்லிமீட்டருக்கு மாத்தீங்க என்ன பண்ணுவீங்க, 23.08 மில்லிமீட்டர். இப்பயும் உங்களுக்கு சிக்னிஃபிகன்ட் டிஜிட் என்னவா வரணும், 4 தான் வரணும். சென்டிமீட்டர் இருந்து மீட்டருக்கு மாத்துங்க, 0.02308. இப்பயும் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் என்னவா வரணும், 4 தான் வரணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீரோ இஸ் நாட் வேலிட். why it is not valid, we have a rules and regulations. so the rules one by one பார்ப்போம். இப்போ ரூல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ரூல், all numbers, all real numbers are significant. all real numbersனா டெசிமல் பாயிண்ட் இருக்கக்கூடாது, அந்த நம்பர்ல வந்து ஃபுல் நம்பரா இருக்கணும், ட்ரையலிங் ஜீரோ இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 2 1 2 1 இருக்குன்னா there is no decimal point, there is no trailing zeros. அதாவது எண்டில் வந்து நம்ம ஜீரோஸ் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கலாம், 3 1 2 0 1 கூட இருக்கலாம். ட்ரையலிங்ல லாஸ்ட்ல வந்து ஜீரோஸ் வரக்கூடாது. இப்படி இருக்கிறது ஃபுல் நம்பர். ஆல் ஆர் சிக்னிஃபிகன்ட். இப்போ எத்தனை டிஜிட் இருக்கு, இல்லை 1 2 3 4 5 1 2 3 4 5. இதுல எத்தனை இருக்கு, ரொம்ப ஈஸி, 1 2 3 4 5. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஜிட், அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு என்ன இருக்கும், 5 வரும். இப்போ ரூல் நம்பர் 2 இஸ் 0 between any two real numbers irrespective of decimal point. இங்க பாருங்க, இந்த ஜீரோ வேலிடா நாட் வேலிடான்னு பாருங்க. ரெண்டு நம்பருக்கு நடுவில் இன்பிட்ல வர ஜீரோஸ், எத்தனை ஜீரோ சொன்னாலும் அதுட்டு போட்டோம். ஏன்னா ஒரு ஜீரோ போட்டுக்கோம். ஓகே, மேபி நம்ம 2 ஜீரோ போட்டுக்கோம். ஸோ இந்த ஜீரோக்கு வேலிடு உண்டு, இது வந்து சிக்னிஃபிகண்ட் தான்.
இப்போ கவுண்ட் நான் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஜிட், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் அப்படின்னு கேட்டால் இதுக்கு எத்தனை இருக்கு? 1 2 3 4. இந்த குவான்டிட்டிக்கு 4 வருது. இதுக்கு எத்தனை வருது? 5 சிக்னிஃபிகன்ட். another example 12.08 irrespective of decimal point. இந்த டெசிமலை கன்சிடர் பண்ணாதீங்க. 2 நம்பருக்கு இருக்கிற 0 இது வேலிட். ஸோ நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? இதுக்கு 4 ஆகும். ரூல் நம்பர் 2. if the number is less than 1, இது third rule. less than 1. Okay. less than 1 அப்படி இருக்கும் 0.1208 அப்படின்னு இருக்கணும் வைங்களேன். less than 1 0 பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ரியல் நம்பர் வரும். 1 இஸ் நம்பர். அப்போ 2 வந்துடுது. அப்புறம் 8 இருக்கு. 2க்கு 8க்கு நல்ல 0. அப்போ இந்த 0க்கு வேல்யூ இதை நீங்கள் கவுண்ட்ல எடுத்துக்கணும். இப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 4. if the reading is 0.001208, இந்த கேஸுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது ஆஃப்டர் இம்மிடியட்டா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து வர ஜீரோக்கு வேல்யூ இல்லை. எது வரைக்கும்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கும் அடுத்து வர ரியல் நம்பருக்கும் நடுவுல இன்பிட்வீன் த டெசிமல் பாயிண்ட் அண்ட் த நம்பர், நடுவுல இருக்கிற ஜீரோக்கு வேல்யூ இல்லை. டெசிமல் பாயிண்ட்டுக்கு இம்மிடியட்டா வர ஜீரோ, அதுக்கு அடுத்து ஒரு நம்பர், இன் பிட்வீன்ல இருக்கிற எத்தனை ஜீரோ இருந்தாலும் அது கவுண்ட்ல எடுக்கக்கூடாது. இப்போ இதில் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 4 தான் இருக்கு. ஏன்னா இந்த 2 ஜீரோ இஸ் நாட் வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த ஜீரோக்கு என்னது? வேல்யூ உண்டு. இப்போ எத்தனை டிஜிட் வருங்க? 4 டிஜிட் வந்து 1 2 0. ஓகே. இப்போ ட்ரையலிங் ஜீரோஸை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ லெஸ் தென் 1க்கு பார்த்துட்டோம். இப்போ ட்ரையலிங் ஜீரோஸ். இப்போ ஃபுல் நம்பர் ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 ஃபுல் நம்பர்ஸ் பார்த்தோன்னே இந்த இதை எடுத்துக்கோம். இதான் கொஞ்சம் புரியும். 31201. இப்போ ட்ரையல் ஃபுல் நம்பர் தேர் இஸ் நோ டெசிமல் பாயிண்ட். நோட்டீஸ், இங்கே டெசிமல் பாயிண்ட் இல்லை இல்லையா? இங்கே வர ட்ரையலிங் ஜீரோ எத்தனை ஜீரோ வேணாலும் வந்துட்டு போட்டோம். ட்ரையலிங் ஜீரோனா அந்த டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் நம்பர், ஒரு ரியல் நம்பருக்கு அப்புறம் ஒரு நம்பருக்கு அப்புறம் வர அனைத்து ஜீரோவும் அனைத்து ஜீரோக்களும் நாட் வேலிட். இங்க மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. நம்பர் ஆஃப் இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 1 2 3 4 5. So we have 5 significant figures because these zeros are not valid if it is the full number. அதாவது decimal point இருக்கக்கூடாது. In case I have a decimal point like this, இப்போ என்னது? இந்த ட்ரையலிங் ஜீரோ வந்திருக்கு. ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் ட்ரையலிங் ஜீரோ எத்தனை வந்தாலும் அத்தனையும் என்னது? வேலி. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டா மக்கப் பண்ணணும். இந்த ரூல்ஸை கரெக்டா மக்கப் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. இப்போ நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் என்னவா இருக்கும்? 1 2 3 4 5. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதே மாதிரி லெஸ் தேன் நம்பர் 1க்கான ரூல் கரெக்டாக மனப்பாடம் முடியணும். பாக்கி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. இப்போ வந்து இது இப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ல ரைட், ஹோல்ட் ஆன். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. இப்போ நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ்லயோ இல்லை ஃபிசிக்ஸ்லயோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம்? அடிஷன், மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், டிவிஷன் பண்ணுவோம், அடிஷன் பண்ணுவோம், சப்ட்ராக்ஷன். இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ். எப்போன்னா ரெண்டு ப்ராடக்டை நீங்கள் வந்து பெருக்குறீங்க, மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட் வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகராக கொடுக்கணும் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். திஸ் இஸ் தியரிட்டிக்கல் டாபிக். ஓகே. இப்போ நம்மகிட்ட ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் நம்ம 2.312 அப்படின்னு வச்சுக்குவோம். ஹைட் வந்து எவ்வளோ வச்சுக்கலாம்? 1.1 மீட்டர்.
ஆல் இன் மீட்டர். இப்போ ஏரியா கேட்கலாம். ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? லென்த் இன்ட்டு இந்த பிரெத் ஆர் ஹைட். இப்போ ரெண்டையும் நம்ம பெருக்குவோம். 2.312 இன்ட்டு 1.1 ரெண்டையும் பெருக்கணும், நமக்கு ஏரியா ரிசல்ட் கிடைச்சிடும். பட் அந்த ஏரியா வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் கொடுக்கணும்னு கொஸ்டினில் வரும். இப்போ நார்மலாக நம்ம பண்ணும்போது எப்படி வந்து பெருக்கி ஆன்சர் போடுவோம்? 2.312 நீங்கள் கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். 2.312 into 1.1 gives 2.5432. இப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல கொடுக்கணும். இப்போ நமக்கு வந்து ரிசல்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எத்தனைன்னு பாருங்க. 1 2 3 4 5 மொத்தம் 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல ஆன்சர் வந்திருக்கு. ஆனால் ஆன்சர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, இப்படி கொடுக்கக்கூடாது. இப்போ இதுக்கு அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு ஒரே ரூல் தான். இப்போ ரெண்டு குவான்டிட்டியை நம்ம பெருக்கணும் இல்லையா? இது வந்து என்னது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லென்த்து, இது வந்து ஹைட் ஆர் பிரெத். இப்போ ரெண்டு குவான்டிட்டியில் எதில் மினிமம் கம்மியான சிக்னிஃபிகன்ட் டிஜிட், லெஸர் ஆர் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்டுன்னு பாருங்க. லென்த்தோட சிக்னிஃபிகன்ட் டிஜிட் எத்தனை? 4. ஹைட் ஆர் பிரெத்தோட சிக்னிஃபிகன்ட் டிஜிட் என்னது? 2. எதுல வந்து சிக்னிஃபிகன்ட் டிஜிட் கம்மியா இருக்கு, ஃபிகர் கம்மியா இருக்கு? பிரெத்துக்கு தான் கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? 2. மினிமம் எவ்வளோ? 2. இப்போ ஃபைனல் ரிசல்ட் நீங்க எவ்வளவு சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ல கொடுக்கணும்? 2ல தான் கொடுக்கும். ஃபைனல் ரிசல்ட் should be with 2 significant figures. இப்போ ஆன்சர் எப்படி சொல்வீங்க? 2.543 சொல்லாம 2.54. This is the result. இப்போ ஃபைனல் ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, கொடுக்கும்போது ஃபைனல் டிஜிட்டை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ நம்ம எதுனா 432 ட்ரா பண்ணுறோம். இப்போ 4 வந்து என்னது, கிரேட்டர் தென் 5 இருந்துச்சுன்னா 5 என்ன பண்ணிடுவோம்? 6 ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். லெஸ் தென் 5 இருந்தால் 5 நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி அப்ளை பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டை கொடுக்கும். திஸ் இஸ் அ ஃபைனல் ரிசல்ட். இப்போ இது வந்து அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் திஸ் இஸ் அ சேம் ரூல். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு இது வந்து சேம் ரூல்ஸ் தான். அதே மாதிரி அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஓகே. இப்போ அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷனுக்கு என்ன ரூல்ஸ்? இப்போ வந்து இது வந்து நான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு தான் ரூல்ஸ் சொல்லிட்டேன். இப்போ அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் ரெண்டுக்கும் என்ன ரூல்ஸாக இருக்கும்? இப்போ அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து வர லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்டை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண யூஸ் பண்ணிக்கணும். சரிங்க சார்? ஓகே. இப்போ இப்போ ஒரு 4 டிஜிட், ஒரு 3 டிஜிட்டை இப்போ ஆட் பண்ண போகிறோம். சப்ஸ்ட்ராக்ஷனுக்கு நான் சொல்ல, அடிஷனுக்கான ரூல்ஸ் சொல்கிறேன். இப்போ 23 2.010 and 0.121 1.21. இப்போ வந்து ஆட் பண்ணி நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் எப்படி கொடுக்கணும்? ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் எத்தனை சிக்னிஃபிகன்ட் டிஜிட் இருக்கு? எதில் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் இருக்குன்னு பாருங்க. இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸில் ஆட் பண்ணி ரிசல்ட் சொல்லுங்க. எதில் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் இருக்குன்னு பாருங்க. ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது சிக்னிஃபிகன்ட் டிஜிட் என்னது? 2. ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் 2, இதுக்கு வந்து 3, இதுக்கு வந்து எவ்வளோ இருக்கு? 2. அப்போ மினிமம் சிக்னிஃபிகன்ட் டிஜிட், லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட். ஃபைனல் ரிசல்ட் வந்து 2ல கொடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 4 3 3 2 3 3.341. பட் ரிசல்ட் வந்து எப்படி இருக்கணும்? ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் எத்தனை சிக்னிஃபிகன்ட் டிஜிட் இருக்கணும்? 2 தான் இருக்கணும். நம்ம ரிசல்ட் என்ன பண்ணிடுவோம்? 233.34 பண்ணுவோம். இந்த 4 வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இங்கே லெஸ் தென் 1 வந்து ட்ராப் பண்ணுறோம். இது வந்து லெஸ் தென் 5 இருக்கனால 0.3. ஸோ திஸ் ஆர் ரூல்ஸ் ஃபார் அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன். இதை ரெண்டையும் வச்சு ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம். நீட்டில் கேட்ட கொஸ்டின். நீட்டில் வந்து 2020 கேட்ட கொஸ்டின். ஓகே. இப்போ 2 டிஜிட்டை வந்து நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ 9.99 0.0099 இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறான். யூனிட் வந்து மீட்டரில் கொடுத்தோன்னா தெளிவாக சொல்லுவான், கொடுத்துருக்கான் மீட்டரில் கொடுத்துருக்கான். ஸோ ஆன்சர் வந்து நீங்கள்
ஆப்ஷன்ல வந்து மீட்டர்ல இருக்குன்னா நீங்க வந்து ரிசல்ட் எல்லாத்தையும் மீட்டருக்கு மாதிரி செக் பண்ணணும். இங்க மிஸ்டேக் வரும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் குவான்டிட்டியில வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் என்னது 2. இங்க எவ்வளவு இருக்கு? 2 தானே இருக்கு. ஸோ ஃபைனல் ரிசல்ட் நம்ம எப்படி கொடுக்கணும்? ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் நம்ம 2 சிக்னிஃபிகன்ட் டிஜிட் தான் கொடுக்கணும். ஸோ 2 இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். இப்போ ஆட் பண்ணுங்க, சாரி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமா? சப்ஸ்ட்ராக்ட் பண்ண இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்குமா? 10ல 9 போனா 1, 9ல 9 போனா 0, இங்க வந்து 8, 9, 9. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கு? 9.9801 வந்திருக்கு. நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்? ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் நமக்கு வந்து 2 சிக்னிஃபிகன்ட் டிஜிட் தான் இருக்கணும். அப்போ அந்த 3யும் 4யும் 0வும் 1 நீங்க ட்ரா பண்ணிடணும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கணும்? 9.98 மீட்டர். ஸோ இங்க என்ன இருக்கு? ஆன்சர் செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இப்ப நீங்க ஒரு கால்குலேஷன் போடணும்னா அவசியம் கிடையாது. ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் எத்தனை சிக்னிஃபிகன்ட் டிஜிட் இருக்குன்னு 2 கண்டுபிடிச்சோம். அதில் லீஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு 2ன்னு பார்த்துட்டோம். ஸோ ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் 2 டிஜிட் இருக்கணும். ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க. நமக்கு பி மட்டும்தான் கரெக்டாக இருக்கு. ஸோ இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேஷன் போடாமல் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்ஷன்ல வந்து ஈன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து நன் ஆஃப் த எபோவ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஆர் அதர்வைஸ் அனதர் நம்பர் ஏபிசிடி எஃப்ல ஆப்ஷன் வந்து 9.10 கொடுக்கலாம்னு வைங்களேன். இந்த எஃப்ன்ற ஆப்ஷன்ல ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் நம்ம டெசிமல் டிஜிட் 2 தான். இப்போ பின்ற ஆப்ஷன்லையும் ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் நமக்கு 2 தான் இருக்கு. 2ல ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கணும் அப்படின்னு வர கண்டிஷன்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடணும். ஸோ இது ஒரு ஈஸி ட்ரிக். இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்? ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? ரேடியஸ் கொடுத்து விட்டார்கள், மீட்டர்ல கொடுத்துருக்கான். நோட் திஸ் யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏரியா கண்டுபிடிக்க சொல்றான். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். இங்க பைங்கிறது கான்ஸ்டன்ட் 3.14. we know that r ஸ்கொயர்னா 2.12 into 2.13. இப்ப ப்ராடக்ட்ல எது இன்வால்வ் ஆயிருக்கு? ஆர் ஸ்கொயர் இன்வால்வ் ஆயிருக்கு. வாட் இஸ் த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்? ரெண்டுலையும் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் வந்து ரெண்டுலுமே ஆஃப்டர் சாரி இது வந்து ப்ராடக்ட் இல்லையா? ப்ராடக்ட்னா மொத்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பார்ப்போம். அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட். இப்போ இதில் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் வந்து 3, இப்போ இதில் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் 3. இப்போ லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் வந்து 3ஆக இருக்கணும். இப்போ ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும்? 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகராக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தோன்னே எந்த ஆன்சரை சூஸ் பண்ணுவீங்க? ஏவோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளோ? 1 2 3 4 5 6. இதுக்கு எவ்வளோ இருக்கு? 5 இருக்கு. இதுக்கு 4 இருக்கு. ஸோ இதுக்கு 3 இருக்கு. ஸோ ஆன்சர் should be 3 significant figures because the ப்ராடக்ட்ல வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து 3ஆ இருக்கு. ஸோ ஆப்ஷன் பியா தான் இருக்கணும். இப்போ நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். 3.14 into 2.12 sorry 2.12 into 2.12, it gives 14.112416. அப்போ நம்ம என்ன பண்ண? ஆன்சர் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல தான் கொடுக்கணும். ஸோ 14.1 அந்த 1லேருந்து நம்ம வந்து ட்ராப் அவுட் பண்ணுறோம். 12416 இந்த நம்பர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் பண்ணுறோம். நம்ம ரவுண்டிங் ஆஃபும் பண்ணணும். அந்த ப்ரீவியஸ் நம்பர் இந்த 1ல இருக்கு, லெஸ் தென் 5 இருக்கு. ஸோ 14.1 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? கொஸ்டின்ல ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 10.845 ஓம். கரண்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 3.23 ஆம்பியர். வாட் இஸ் த பொட்டன்சியல்? V is equal to IR. இதுதான் ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. ஆமாம். இப்போ 2 குவான்டிட்டி நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ எந்த குவான்டிட்டி லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டன்ஸுக்கு எத்தனை இருக்கு? 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. கரண்ட்டுக்கு 3 இருக்கு. இப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்து 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகராக தான் இருக்கணும். இந்த டெசிமல் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா அது அடிஷன், அந்த சப்ஸ்ட்ராக்ஷன் அந்த ரூல். கிளியர்? ஓகே, ப்ரொசீட். நல்லா பார்த்துக்கிடுங்க.
10.845ஐயும் 3.23யும் ப்ராடக்ட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரப்போகுது. நம்ம ஃபைனல் ரிசல்ட் சுட் பி 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். நம்ம வந்து கால்குலேட்டே பண்ணாமல் ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுவோம். ஏவோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், இதோட நம்பர் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இஸ் 3. After the decimal point, the zeros are valid. Trailing zeros, okay? B2 3 தான் இருக்கு. அப்போ இந்த கேஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 35.0 3.50 நமக்கு தெரியுது. இப்போ ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ப்ராடக்ட் பண்ணி இந்த கேஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 10.845 into 3.23 gives 35.02935. ஸோ நம்ம ஆன்சர் வந்து நான் 3 சிக்னிஃபிகன்ட் டிஜிட்டில் இருக்கிறதுனால நம்ம 3.50 அப்படியே போடக்கூடாது. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து கிரேட்டர் தென் 5 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இது லெஸ் தென் 5. ஸோ 35.0. ஸோ ஆன்சர் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, கம்ப்ளீட். ஸோ நம்ம ஒரு மாடல் கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம், தியரிட்டிக்கல் டாபிக்ஸும் பார்த்துட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.